حي على الفلاح حي على الفلاح الصلاة خير من النوم الصلاة خير من النوم الله أكبر الله أكبر لا إله إلا الله الرحمن الرحيم مالك يوم الدين மனவாரி மடவொழிய மடுரண்டும் வெத வெதைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மரூப். சும்மா முல்லாப்புல வந்த புள்ளல்வா, என்னையாவது சாப்பிட்டியாப்பா? வலைக்கும் இஸ்லாம் ஆஜியார். நல்ல சுகம். இன்னும் சாப்பிடல, வேலையை முடிஞ்சு பார்த்தான் சாப்பிடணும். என்னம்மா கிடக்கு இந்த மாடு? களையவே செய்கிற மாடு இல்லவா? நல்ல சாப்பாடா கொடுத்து நாமளும் நல்ல அடிக்கணும் உச்சாம. அப்பதான் வெள்ளாமையில நமக்கு அறுவடை நேரத்தில் நல்ல பொலி அடிக்கும். அதான்டா உண்மையான ஆஜியார். அந்த சைட்ல சென்று கொஞ்சம் இந்த பல அடிக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் கிடைக்க, கொஞ்சம் மேலால கொஞ்சம் தராய் விடுங்களேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாங்க ஆஜியார், அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நான் ஏதாவது கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன், அதை கொஞ்சம் துப்புரா செஞ்சுருங்க. சரி ஆஜியார், நீங்க போய் சாப்பாட்டை வாங்கிட்டு வாங்க. நான் எல்லாத்தையும் முடிச்சு உங்களோட வயல கண்ணாடி மாதிரி ஆக்கிட்டான். எத்தனை வருஷம் அவங்களோட வயல்ல வேலை செய்கிறேன், எனக்கு தெரியாதா? நாம உலகத்தை பத்தியே சிந்திச்சிருக்கோம். திடீரெண்டா போல நடக்கும்போது நமக்கு இப்படி பாத்தீங்களா? இது அல்லாஹ் தாலா நமக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான். மனுஷன் எந்த நேரத்துல எச்சரிக்கப்பட்டான்தான். இன்னும் பயமில்லாம நீ படத்துக்குள்ள தூங்கி கொண்டு போட்டு யார்கிட்ட சொல்றேன்? அதுதான் பெரிய ஆபத்து. இப்ப இதை பத்தி சிந்திச்சிருந்தா தூங்கி அடிப்பா. என்னண்டா இதுல விஷயம் வளர்ந்தது. எந்த நிமிஷமும் மனுஷன் மரணத்துக்கு ரெடியாக இருக்கணுங்கிறத பத்தி தான் தெளிவுபடுது. இப்ப எவ்வளவு ஓதினாலும் நம்ம ஊர் தலைவர் வராது. தலைவர் வராங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பதட்டத்திலே பேசிட்டு இருந்தீங்க. சுனாமி சம்பந்தமாகவும் பேசினா பேர் காலையில் வேற வேறக்குள்ள விழுந்துச்சு. சுனாமியில தான் அதிகமான பேர் பள்ளியை நோக்கி ஓடுறாங்க. ஆனா உண்மையா இயற்கை அனர்த்தங்கள் வர நேரம் சமூக காலத்துல மஸ்ஜித் நபியை நோக்கி ஓடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நாங்க பாருங்க, எங்கட சமூகத்தில் இருக்கிற அதிகமான பேருங்க இந்த இயற்கை அனர்த்தங்கள் வர நேரம் தான் ஓடிட்டு பள்ளியை நிரப்புறாங்க. மற்ற நேரத்துல காலியா தான் கிடக்கு. நம்மள பள்ளி ஓதி கொடுக்குற மௌலவி வராது. அஸ்ஸலாமு அலைக்கும். वालेकुम अस्सलाम रहमतुल्लाहि व बरकातहू। हम प्यार करने वाले हैं, कोई गैर नहीं। हटा दो जरा मुझरा दिखा दो। என்ன கோலம் ஆண்டவனே இவன். தம்பிமாரே கொஞ்சம் வாங்க மகான். நம்ம ஊர்ல இப்படி கோலம் குறைச்சி ஆட்ட விடலாம். ஆஹா, கொழும்புல படிக்கிறதுக்காக இப்படி ஒரு கோலமா? என்னவாப்பா இது? அங்க இப்படி தான் இது இல்லை. நம்மட இஸ்லாமிய நாகரிகம்
முடிய பார்க்குறவங்கள அந்நிய கலாச்சாரம் நம்மளுக்கு இப்படி இல்லை மக்கள் நமக்கு இஸ்லாம் ஒரு சூரத்தை கற்று தந்திருக்கு அதன்படி நடக்கும். இன்னைக்கு வந்து வெஞ்சாலுண்ட பொடியன் நம்மளோட அஹ்மது ரஹ்மான் தானே பள்ளியோட தொடர்பு இருந்த ஒரு ஆள் தான் என்னது பேசுறீங்க? இப்போ அவன் எல்லா வேலையும் வீட்டையே வச்சுக்கிட்டு பெரிய இதோட நடத்தி கொண்டிருக்கிறான். அங்கேயே குடிக்கிறது அங்கேயே படுக்கிறது எல்லாம் செஞ்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதான் அங்கே தானே வீட்டோட விடுதலைங்கிறது எல்லாம் குடி எல்லா வேலையும் அங்கே தான் சகல விஷயங்களும். என்ன நீங்க சொன்னது அப்படியா? அப்ப நெருங்கட கட்டுப்பாட்டு குடிக்கிற இந்த கிராமத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. நம்மட இந்த அகமது வீடுங்கால நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை பச்சை ஹாராத்தை நடுவுட்டுக்குள்ள இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கலாமா? நீங்க எப்படியா இருந்த புள்ள, நீங்க எப்படி எல்லாம் நீங்க பள்ளியோட தொடர்பா இருந்தீங்க? இது யாரு உங்களுக்கு காட்டி தந்த? இப்படி ஒரு பெரிய ஒரு தப்பு செய்யறீங்களே, இது அல்லாஹ் பொறுப்பானா? தவறா என்ன? நான் ஒரு தவறு தான் செய்கிறேன், நீங்க 3 தவறு. 3 நல்லா யோசிச்சு பாருங்க. கிபி 635 வருடம் ஆட்சிக்கு வந்த 2ஆம் ஹலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பின்னணியாக கொண்டது.